ஹாய் ரியா ஃபேமிலிஸ், இன்றைக்கி இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சிஸ்டர் வீட்டுக்கு போனோம். சிஸ்டர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பார்த்தா ஒரு எக் இருந்துச்சு. அந்த எக்கை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா வீட்டுக்கு பேக் சைடில் தான். கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்காது. என்ன முட்டையை வச்சு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தார் ரோட்லலாம் எல்லோரும் முட்டையை உடச்சி ஊற்றி அது எவ்வளோ நேரத்தில் ஃப்ரை ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நிறையா நானும் பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கான ஒரு நல்ல லொக்கேஷனாக சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் என்கிட்ட கொடுத்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன நேரம் திடீர்னு ஒரு வண்டி வரவும் அவருக்கு ரொம்ப ஷை ஆயிருச்சு. சரி அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டார். மறுபடியும் நெக்ஸ்ட்டு போய் அவங்க உடைச்சாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ரோட்டோட சைடில் தான் அவர் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனோன்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் லைட்டாக ஸ்கிப் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதனால் அப்படின்றது தெரியல. ஏன்னா சைடில் அப்படின்றனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராகவே அக்கா வீட்டுக்கும் அந்த முட்டையை உடச்ச இடத்துக்கும் அக்கா வீட்டுக்கும் முட்டையை உடச்ச இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் என்னமோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் முட்டை பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் இது மட்டும் ஒரு 1 ஹவர் கழித்து வந்து பார்த்தப்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் அந்த மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக்காயிருவீங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் 1 ஹவர் கழித்து மறுபடியும் வந்து பார்த்தோம். வந்து பார்த்தப்ப முட்டை மேலேயே யாரோ வண்டி ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களோட முட்டை டாஸ்கோட ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. 1 ஹவர் கழித்து வந்து பார்த்தப்ப இதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில்